ஹாய் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஓய் மாடர்ன் சாந்தன கட்ட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ திங்க் இது இன்னும் ஒரு 2 பார்ட்ஸில் முடிஞ்சிடும்டா. அண்டு வேறு இது புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். OT7, ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாருக்கே பர்த்டே இருந்துச்சுன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப்பை நல்லா ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடு இதோடு முடிச்சிருப்போம்னா, நீங்கள் வந்துட்டு டைம் மிஷினை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு எங்களை விட்டு போகாதங்கிற மாதிரி கதறி இருப்பானுங்க. பட் அவங்க நீங்கள் போய் தான் ஆகணும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே உங்களோட எதிர்காலத்துக்கு வந்திருப்பீங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் எங்கள் ஒயின் போயிட்டா அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. ஸோ அதோட விட்டுருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 8 நினைக்கிறேன். 8 இல்லை, ஐ திங்க் இது 14 நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்மளோட பாய்ஸ் கிட்ட காமிச்சா நம்மளோட பாய்ஸ் அப்படி நெக்ஸ்ட் டே வந்துட்டு அப்படி ரொம்ப வீக்காக இருக்கானுங்க. 7 பேருக்குமே உடம்பு முடியல. ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபீவரோட காய்ச்சலோட ரொம்ப வீக்காக பாடி எப்படி எந்திரிச்சு உட்காரக்கூட முடியாத அளவுக்கு அப்படியே உடம்பு சரியில்லாமல் உட்காந்துருக்கானுங்க. ஸோ அந்த பாட்டிமா தான் இருந்துட்டு அவங்களுக்கெல்லாம் கஷாயம்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு நம்ம பாய்ஸ் 7 பேருமே ஒரே ரூமில் இருப்பாங்களோ. ஸோ அந்த ரூமில் வச்சு அவங்க தான் அந்த துணியெல்லாம் நினச்சி தலையில் வச்சு அப்படியே ஈரெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தான் அப்படியே ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீவர் குறைஞ்சிட்டே வருது. ஸோ எல்லாருமே வந்துட்டு இளையராணி 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 இப்படியே தான் சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இளையராணி இளையராணி இளையராணினே சொல்கிறாங்களா. அங்கே இருந்தவங்க வந்துட்டு அரசே 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 எழுந்துருங்க, அரசே 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 என்னாச்சு, எழுந்துருங்க. பாட்டிமா, இளையராணி இளையராணி எங்க, அவள் எங்கே இருக்கா, இளையராணி எங்கே இருக்கா? அரசே, உங்க 7 பேருக்கு என்னாச்சு, என்னாச்சு? யார் அந்த இளையராணி? யாரா இளையராணி? இளையராணி எங்களோட ராணி, இந்த நாட்டுக்கு ராணி. அவ எங்க? அரசே, இந்த நாட்டுக்கு ராணி உங்கள் அம்மா மட்டும்தானே? அவங்க தான் எப்பயோ இறந்துட்டாங்களே. இளையராணிங்கிறவங்க யாரு? பாட்டிமா, என்ன விளாடுறீங்களா? இளையராணி, எங்களோட இளையராணி எங்க? அவ எங்களை விட்டு போயிட்டாளா? நேற்று இரவு எங்களை விட்டு போயிட்டா. அரசே, யார் அந்த இளையராணி? நேற்று இரவு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. 2 நாளாக நீங்கள் எல்லாருமே படுத்த படுக்கையாக இருக்கீங்க. என்ன, 2 நாள் ஆச்சா? ஆமாம். யார் அந்த இளையராணி? எங்கே இருக்காங்க? அவங்களால தான் ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா? என்ன சொல்கிறீங்க? முதல்ல அந்த நூலகத்தில் இருப்பாங்களா, அவங்கள வர சொல்லுங்கள். அப்புறம் பனிப்பெண் அகலியும் வர சொல்லுங்கள். அரசே, என்னாச்சு? வர சொல்லுங்க. சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க 2 பேரையும் வர சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் வர வச்சதுக்கப்புறமா, நூலகரே, உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது உங்களுக்கு தெரியுமா? இளையராணி இளையராணி இளையராணியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இளையராணி யார் அரசே? அகலி, நீ தானே இளையராணிக்கு பக்கபலமாக இருந்த. இளையராணி யாருன்னு கேட்குறப்ப, இளையராணி யாருன்னு எனக்கு தெரியாது. இங்கே வேலை செய்கிறவங்களும் அப்படி யாரும் இல்லை. அகலி, இளையராணி நம்மளோட ராணி, இந்த நாட்டோட ராணி, எங்களோட மனைவி. அரசே, உங்களுக்கு இன்னும் திருமணமே ஆகலையே, என்ன நீங்கள்லாம் சொல்கிறீங்க? அப்போ அந்த லைப்ரரியன் இருந்துட்டு, அகலி நீ போ. சரி,
இளையராணிங்கிறது யாராக இருக்கும்? சரி நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி அவள் போகிறா. அப்போ வந்துட்டு நம்ம பாய்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. அவர் வந்து அந்த லைப்ரரியனை பார்த்துட்டு, "ஆ, என்னாச்சு என்னாச்சு அரசே? உங்கள் 7 பேருக்கு என்னாச்சு? ஆ, இளையராணி எங்கே இருக்கா? உங்களுக்கு இது தெரியுமா அவளை பற்றி? அவள் எங்கே இருக்கா? தயவு செஞ்சு சொல்லுங்க நூலகரே." அரசே, நீங்கள் இளையராணி போன அடுத்த 2 நாளுமே உடம்பு சரியில்லாமல் கண்ணு கூட திறக்காம தான் இருந்தீங்க. நீங்கள் இன்றைக்கி தான் என்ன பார்க்குறீங்க. இளையராணியோட நினைவுகள், இளையராணி இங்கே ஒருத்தி இருந்தா அப்படிங்கிறது எல்லாமே இங்கேருந்து மொத்தமாக அழிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அரசே, இளையராணி கையில் வச்சிருந்த அந்த இந்திரம் எப்போ இளையராணியோடைய போச்சோ அப்போவே இங்கே இருந்த அவளை பற்றின நினைவு எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு எப்படி நமக்கு மட்டும் ஞாபகம் இருக்குது? ஏன்னா அவள் கடைசியாக போகும்போது பார்த்தவங்க நம்ம மட்டும்தான். நம்ம 8 பேர் மட்டும்தான் கடைசியாக போகும்போது பார்த்தோம். அதனால் மற்றவங்க யாருக்குமே அதை பற்றின நினைவை யாருக்குமே இருக்காது அரசே. அப்போது இளையராணி திருப்பி வர முடியாதா? அவள் திருப்பி இங்கே வரமாட்டாளா? அரசே, அது கசப்பான உண்மை அதுதான். இளையராணி திருப்பி வரமாட்டாங்க. உங்களுக்கு அவங்க மனைவியும் இல்லை, இந்த நாட்டுக்கு அவங்க ராணியும் இல்லை. அப்படி ஒருத்தவங்க இந்த காலகட்டத்தில் இல்லவே இல்லை. ஆனால் 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 நாங்கள் 7 பேரும் அவளை உண்மையாக காதலிச்சோம் நூலகரே. அவள் கூட ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அவ்வளோ அழகாக எங்கள் வாழ்க்கையை நாங்களே ரசித்தோம். ஆனால் எப்படி எங்களால் எப்படி அவளை மறக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அரசே, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அரசே. நீங்கள் கஷ்டப்பட்டு மறந்து தான் ஆகணும், வர வழி இல்லை. நீங்கள் இளையராணிங்கிற ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கங்கிறதே மொத்தமாக மறந்துடணும். வர வழியே இல்லை அரசே, வர வழியே இல்லை. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எங்களால் எப்படி மறக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து சிமன், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அதை மறந்து தான் ஆகணும். எப்படி நீங்கள் மறக்க சொல்கிறீங்க? உங்களோட மனைவி உங்களால் மறக்க முடியுமா? அவங்க செத்து கிட்டத்தட்ட 20 வருஷம் பக்கம் ஆச்சு. ஆனால் இது வரைக்குமே நீங்கள் அவங்களோட புகைப்படத்தை உங்ககிட்ட தானே வச்சுட்டு இருக்கீங்க. சொல்லுங்கள், அவங்களோட நினைவாக எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட மட்டும்தானே இருக்குது. அது எனக்கு தெரியும் அரசே. ஆனால் அவள் கூட நான் நினைவில் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். அவள் இந்த உலகத்தில் இல்லை தான். அதே மாதிரி தான் நாங்களும். எங்களுக்குமே மறக்கிறது அவ்வளோ கஷ்டம். எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? 20 வருஷம் கழித்து உங்களுக்கே மறக்கிறது கஷ்டம்னா எங்களுக்கு இன்னும் வருஷக்கணக்கில் கூட ஆகலை. 2 நாள் தான் ஆயிருக்கு. எங்களால் எப்படி மறக்க முடியும்? ஆனால் அரசே, அது மறந்து தான் ஆகணும். சரி, ஒரு வாரம் பக்கம் எந்த ஒரு செய்தியும் எங்ககிட்ட வர வேணாம். நாங்கள்லாம் தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். யாருமே எங்ககிட்ட வரக்கூடாது. எங்களுக்குன்னு சாப்பிட தோணுச்சுன்னா நாங்கள் வரோம். யாரும் எங்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. சரியா? சரிங்க அரசே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நம்ம பாய்ஸுக்கெல்லாம் மனசு சொடைஞ்சிருக்கு. எல்லாருமே அழறானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் கூட சொல்ல முடியல.
ஏ 7 பேருக்குமே வந்து இப்போ நம்ம இளையராணி நம்ம கூட இல்ல. அவளோட நினைவு கூட இங்க யாருக்குமே ஞாபகம் இல்லங்கிற மாரி தான் இருக்கு. இந்த டைம் மிஷின் உங்க கூட வந்தப்பயே மொத்தமா வந்துட்டு உங்களோட நினைவு அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே அழிஞ்சிருக்கும். கடைசியா நம்ம பாய்ஸும் அந்த லைப்ரரியனும் உங்கள பார்த்ததுனால அவங்களுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும். மத்தபடி உங்க கூட பழகுனவங்க, உங்கள எடுத்து தத்தெடுத்து வளர்த்தவங்க எல்லாருமே மறந்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அங்க எல்லாருமே மறந்திருப்பாங்க. இப்போ அப்படியே உங்கள்ட்ட காமிச்சா, நீங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாரி சேடாவே இருக்கீங்க. ஸோ சாமுக்கு வந்து கால் வருது, "வயன் வந்துட்டு கெடைச்சிட்டா" அப்படிங்கிற மாரி. ஸோ சாம் வந்து உங்க வீட்ல வந்து பார்க்குறான். "வயன், வயன், வயன் நீ வந்துட்டியாடி? வயன் நீ எப்புட்ருக்க? ஐம் ரியலி சாரிடி. அன்னைக்கு நான் தெரியாம பண்ண தப்புனால என்னென்னமோ நடந்துருச்சுடி. இத்தனை நாள் நீ எங்க இருந்த வயன்? நீ 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 ஏதோ கடந்த காலத்துல இருந்த மாரி காமிச்சுச்சு. எப்படி எப்படி வயன்? வயன், வயன் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் வயன். நீ என்னத்த திங்க் பண்ணிகிட்டு இருக்க? வயன் நான் இங்கே உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏய் வயன் என்னடி ஆச்சு உனக்கு? அவள் இப்படி தான்ப்பா இருக்கா. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், அவள் 2 நாளைக்கு முன்னாடி தான் கிடச்சா. அப்பையிலேருந்தே இப்படி தான் இருக்கா. ஆனால் அவள் எதுவும் அவ்வளோவா யார்ட்டையும் பேசவே இல்லை. சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றா, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே அவள் பேசலை. என்ன சொல்கிறீங்க? எதுவுமே பேசலையா? ஆமாம் சாம், எதுவுமே அவள் பேசலை. அவள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டே இருக்கா. ஆமாம், என்ன சொல்கிற? ஏதோ கடந்த காலத்துக்கு போயிட்டா அது இதுன்னு. அது அது ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் இவளை. இல்லைப்பா, இன்னும் ஒரு வரவை கூட இருந்துட்டு போகிறோம். இல்லைம்மா பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க, அப்பா அங்கே இருப்பார்ல, நீங்கள் கிளம்புங்க. சரிப்பா, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. உன்னை நம்பி தான் நான் இவளை இங்கே விட்டுட்டே போகிறேன். நான் பத்திரமா பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் கிளம்புங்க. ஸோ அப்போயே வந்துட்டு உங்கள் அம்மா எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டும் கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம சாம் இருந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து, "வயன், வயன் என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படி இருக்க? ஏ வயன் நீங்கள் பாருடி. ஏய்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு உழுக்குறான். நீங்கள் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்து சாம பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். அப்படியே சாம டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழறீங்க. வயன் என்னடி ஆச்சு? எதுக்கடி இப்போ இப்படி அழுதுட்ருக்க? சாம், சாம், அது அது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சாமி. என்ன ஹெல்ப்பு? நான் சொல்கிறேன். என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ. ஹாஸ்பிட்டல் எதுக்கு? கூட்டிகிட்டு போட நான் சொல்கிறேன். சரி ஓகே, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. இல்லை பரவாயில்ல, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாடி. இன்ஜெக்ஷன் போட்டால் குளிக்கக்கூடாது, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டா போ. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தென் நீங்கள் போய் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா அவனுமே வந்துட்டு, ஐயோ அந்த பைக்கை வச்சுட்டு இந்த பசங்க பண்ணுற அட்டூழியம் தாங்க முடில. ஸோ நான் அவங்களுமே வந்து சாமுமே வந்துட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அந்த போகிற அந்த டிரைவிங் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கீங்க. சாம் நிறைய விஷயம் கேட்டுகிட்டே வரான். என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி இருக்கு, இத்தனை நாள் எங்கே இருந்த, கடந்த காலத்தில் எந்த வருஷத்தில் நீ இருந்த அப்படின்னு நிறைய விஷயம் கேட்டுட்டு வரான். ஆனால் உங்கள் மைண்ட்குள்ளே இப்போ இருக்கிறது ஃபுல்லாக நம்மளோட பாய்ஸ் அழுத விஷயம். அந்த ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும்தான் உங்கள் கண்ணில் அப்படியே நின்றுட்டே இருக்குது. உங்களுக்கு அதை நினச்சி அழுகழியாக வருது. உங்கள் கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே, "வயன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு, இறங்கு." ஆ ஆ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ சுயநினைவில் இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அது அப்படியே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் காட்டுறான். டாக்டர், இவளுக்கு என்னாச்சுன்னு தெரில, 2 நாளாக ஒரு மாதிரியா இருக்கா. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி திங்க் பண்ணிகிட்டே தென் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக அவள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கா. என்னாச்சுன்னு யார்கிட்டையுமே சொல்லலை. ஓகே, வேறு என்னென்ன பிரச்சனை தெரியல டாக்டர். அவள் கொஞ்சம் ஃபீவராக இருக்கா அவளுக்கு. ஓ, மிஸ் வயன், 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 ஆ ஆ டாக்டர், டாக்டர், அது 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 வந்து வெயிட் 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 ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சாம், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே டாக்டர். வயன், உங்களுக்கு என்னாச்சு? வயன், வயன், எக்ஸ்கியூஸ் மீ,
அப்போ வந்துட்டு அவங்க ஒரு நர்ஸை கூப்பிட்டு, நீங்கள் வந்துட்டு இமிடியேட்டாக ஒரு சைக்காட்டிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர், போங்க. வெளியே ஒருத்தர் சாமன் இருப்பார், அவர் உள்ளே வர சொல்லுங்கள். ஓகே டாக்டர். டாக்டர் சொல்லுங்கள், என்னாச்சு, என்ன சொன்னாவ? சாம், நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க. சொல்லுங்கள். இந்த விஷயத்த அவங்க முன்னாடியே நான் சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் இப்போ அவங்க நம்ம என்ன பேசுகிறோம் அதை பற்றி எதுவுமே அவங்க திங்க் பண்ணல, அதனால இவங்க முன்னாடியே தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னாச்சு டாக்டர், என்ன சொன்னாவ? அது எனக்கு என்னமோ அவங்களுக்கு கொஞ்சம் சைக்காட்ரிஸ்ட் தேவை, அதோட ப்ராக்டிஸ் அவங்களுக்கு கொஞ்சம் தேவை, அப்போ தான் அவங்க சுயநிலைமைக்கு வராங்க. டாக்டர், அவளை பார்த்து உங்களுக்கு ஏதோ சைக்கோ இல்லை பைத்தியம் மாதிரி தெரியுதா? எதுக்கு இப்போ அவளுக்கு சைக்காட்டிஸ்ட்? உங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலன்னா சொல்லுங்கள், நாங்கள் வேறு டாக்டர் பார்த்துக்குறோம். சாம் ஒரு நிமிஷம் குள்ளா, நான் உண்மையை தான் சொல்கிறேன் சாம். அவங்க இப்போ அவங்களோட சுயநினைவில் இல்லை. இப்போ அவங்க நம்ம என்ன பேசினாலுமே அவங்க அது கேட்குற ஒரு மனநிலையில் இல்லை. அவங்க ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ ப்ளீஸ், நீங்கள் எந்த டாக்டர் எத்தனை டாக்டர் போய் பார்த்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் இங்கேயே ஒரு வெல் சைக்காட்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன். ஸோ அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் அவங்க ப்ரிப்பேர் ஆகிப்பாங்க அண்ட் சீக்கிரமாக இந்த ஒரு ஷாக்கிங்லேருந்து வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ இவங்களுக்கு ரொம்ப நாள் இது ஒரு மாதிரியான ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் இவங்க எனக்கு தெரிஞ்சு என்னமோ இப்படி இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு நாளைக்கு நான் அந்த சைக்காட்ரிஸ்ட்டை வர சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. நம்ம அந்த சைக்காட்ரிஸ்ட்டை பேசி ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு கொஞ்சம் க்யூர் பண்ணிடலாம். பட் டாக்டர், இவ க்யூர் ஆவாளா? கண்டிப்பாக ஆவா? அது ஓகே டாக்டர், இதுக்கு எவ்வளோ ஃபீஸ்? ஒரு 25,000 ஸ்டார்டிங் அமௌண்ட், தென் அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்தா போதும். டோட்டலாக எவ்வளோ டாக்டர்? ஒரு 75,000. 75,000 டாக்டர்? ஒரு 75,000. ஓகே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தென் சாம் அவங்களை அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு போய் கார்லேயே உட்கார வச்சிட்றான். தென் அவங்க அம்மாக்கிட்டேயும் உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயுமே கால் பண்ணி சொல்லிடுறான். அவங்களுமே வந்து ஒரு 50,000 ரெடி பண்ணி தராங்க. தென் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்களும் சாமும் பார்ட் டைம் ஜாப் போய் சம்பாரித்த காசு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதையுமே வந்துட்டு சாம் எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 75,000 அவர் ரெடி பண்ணிட்டான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் உங்களை அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அமௌண்ட்டுமே கொடுத்து பே பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்துட்டு, சாம் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. பரவாயில்ல டாக்டர், நான் இவ கூடயே இருக்கேன். இல்லை சாம், இப்போதைக்கு அவங்க முன்னாடி இருக்கிறது நானாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே டாக்டர். வயன் இங்கே பாருங்கள். டாக்டர், நீங்கள் யார்? வேற ஒரு டாக்டர் தானே இருந்தாங்க? நான் புது டாக்டர். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் அதுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஓகே? வயன். ஓகே டாக்டர், ஓகே. நான் அதை ரிப்பீட் பண்ணணுமா? இல்லை, நான் கேட்குற விஷயத்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே டாக்டர். உங்கள் பேர் என்ன? வயன். என் பேர் வயன். உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அவங்க என் சொந்த ஊரில் இருக்காங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாம், பாய் ஆர் கேர்ள்? பாய். எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்? இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து. இந்த ஊருக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க? என்னோடய ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்தேன். தென் என்னோடய காலேஜ் அப்பயும் அவன் தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தான். உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் சொல்லுங்கள். ஒரு பொண்ணு ரொம்ப சீன் போடுவா, ரொம்ப பணக்காரி. அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எல்லோரையும் ராகிங் பண்ணுவாள். எங்கள் காலேஜில் ஒரு பையன், அவர் சேர்மனோட பையன். ஸோ ரொம்பவே திமிரா, ரொம்பவே
எல்லார்கிட்டயும் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவான். ஓ! ஓகே. ஓகே டார்மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.